ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில் ஒரு தமிழ் சாம்சிங்கரா என்ற ஒரு தமிழ் ப்ராஜெக்டோட என் தம்பியை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு அற்புதமான கலைஞன், ரொம்ப பாசக்காரன், ரொம்ப உண்மையானவன், எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் ஒரு உதவி இயக்குனராக இருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து இப்போ ஒரு சாம்ராஜ்யத்தையே கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் என் தம்பி. இன்னும் பெருசாக என் தம்பி சாதிச்சுட்டே இருப்பான் அப்படின்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வாழ்த்துக்கள் என் தம்பிக்கு நான் கொடுக்குறேன். ஏன்னா நாங்கள் நிமிர்ந்து நெல் தெலுங்கு வருஷன் என் தம்பி தான் நடித்தார். ஜெண்டாபாய் கப்பிராஜின்னு ஒரு படம் எக்ஸ்ட்ரானரியாக ஒர்க் பண்ண அந்த 90 நாள் ஒவ்வொரு நொடியும் என் மனசில் இருக்குது. அவனுடைய உழைப்பு, ஒரு நல்ல கதைக்காக இயங்கக்கூடிய ஒரு கலைஞன் அவன். ஒரு நல்ல கதை கிடைச்சா 100% அந்த கதைக்காக உழைக்கக்கூடிய ஒரு புள்ள தம்பி. அவனுடைய இந்த சாம்சிங்கரா என்ற இந்த திரைப்படம் 4 மொழிகளிலும் மிகப்பெரிய வெற்றி பெற நான் இறைவனை வென்றேன். அப்புறம் பல்லவி, அவங்க சகோதரி என்னுடைய மகளாக நடித்தாங்க. இவ்வளோ என் மக தான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க நடிப்பு நான் ஒவ்வொரு முறையும் பார்த்து வியந்திருக்கேன். ஒவ்வொரு படைப்புலையும், இந்த படைப்புலையும் அதே மாதிரி தான். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அற்புதமான ஒரு தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள் படைக்கும். இன்னும் அவர் பல படங்கள் பண்ணுவார். என் தம்பி இன்னும் நிறையா பண்ணிகிட்டே இருப்பான், நிறைய சாதிப்பான் அப்படின்னு நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தயாரிப்பாளர் கிடச்சிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், பல சாதனைகள். எல்லாருக்கும் వణకం. నాకు ఎలాగో కానీ అన్నకి తెలుగు వచ్చి కాబట్టి తెలుగులో చెప్తా ఫస్ట్లో. తర్వాత నాకు తమిళ రాదు కాబట్టి ఇంగ్లీష్లో చెప్తాను అందరికీ. థ్యాంక్స్ కానీ అన్న, ఈరోజు రావటం ఇట్స్ వెరీ స్పెషల్. అంటే ఇక్కడికి వచ్చినప్పుడు మీరందరూ ఉన్నారు, బట్ నాకు బిగినింగ్లో చెన్నైలో షూట్ చేసినప్పుడు ఈజ్ మై క్లోజెస్ట్. ఇక్కడికి వచ్చి నా ప్రతిసారి ఈవెన్ వెన్ ఐఎమ్ నాట్ షూటింగ్ ఫర్ హిస్ ఫిల్మ్ ఐ యూస్ టు మీట్ హిమ్ అండ్ దెన్ ఓన్లీ గో బ్యాక్ టు హైదరాబాద్. Now he is a very busy actor in Telugu, so we don't get to meet in Hyderabad. But thanks Anna, thanks again. And I'm very happy being here today. Reason is I've broken தமிழில் பேசணும் எனக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கு தான் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். నెక్స్ట్ టైం మోర్ కాన్ఫిడెంట్గా తమిళ్లో మాట్లాడతాను. సో even Telugu audience know, in every interview of mine, when they ask me what inspired you to become an actor, I always tell them it's Mani sir films and Kamal sir films. So I have grown up watching a lot of Tamil cinema, and Tamil cinema has been an inspiration for me to come into cinema. I loved watching a lot of Telugu cinema in theaters and all, but to become a film, come into the film industry, a lot of Tamil technicians, Tamil actors, Tamil cinema has inspired me a lot. So I always had that one special bond and special connection with the language and Tamil films in special. And
So when I started, I wanted to do Tamil films also regularly, continuously. Then I did after Nan E. இங்கே அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் whenever I came to Chennai to shoot Jenda Pickup Raju or to shoot Veppam or Needane and Purnasandam Telugu version, ఎటువంటి పెద్దమన్స్. From the airport, I used to get a lot of love. Elder women treating me like their own son. I used to say like, you are like one proper Tamil paya, and so I used to feel very, very special. So I maybe I have some connection from the past life, could be, or this life itself. So I always felt I need to be here also. There needs to be a home here also. And then I did Veppam. Didn't work at the box office, and I did Aha Kalyanam, tried again. That also didn't work at the box office. And then I asked myself, something is going wrong. Why it didn't work? Because that much love you have showed me for a half an hour role in Iga, in Nan E, and the films didn't work. Then I've understood we shouldn't think too much about nativizing the film, or putting few Telugu actors, few Tamil actors, making a bilingual. It doesn't work like that. Not every film is for everybody. Then I thought I need to take a break. I need to find my ground in Telugu, and then I have to come back to revisit my extended family, and in a proper way. And I took a long time. There was a big break, but so I wanted a right film, a film which is not native of Tamil, not native of Telugu. It's something which just has the heart in the right place, which anybody, any human being can connect from the heart. And I wish I had an opportunity like that with Jersey, because I knew how many Tamil audience loved the film. Watching the Telugu film, every day on social media, everywhere, I get a lot of appreciation from Tamil audience. I wish I did that, but at that time I couldn't. So I waited, and I knew I had to do the right film. And then other films, my Tak Jagdish and all, came in OTT. But at that time, that was all native films. Those were not preferred for me in Tamil. So when I did Sham, when I heard Sham itself, I remember telling the team also in the beginning that I want this film to be in Tamil, because I thought after these many years, if I have learned, if I come back to Tamil cinema, it has to prove that that he did grow, he did learn something, or whatever I have done mistakes in 2012 and 13, it should feel like I understood what it was. So Shyam Singh Roy really, really felt like that film. I need to come back to you, to all of you, and I'm very happy the film came out so well, and we are all very, very confident as a team. Pallavi did amazing job, and already we are just 1 week away, and I can't really wait for all of you to watch it in theaters and give your feedback to us. And once again, thanking my entire team who made it possible, including Venkat Garu. Otherwise, the film wouldn't have shaped this way. And once again, thank you, media, for being here. Definitely post the release. I'm sure you'll all love the film, and we will again come back here, and I will try to say a few dialogues of the film also in Tamil, and we will celebrate the success of Shyam Singh Roy Tamil version also here in Chennai again with all of you. Thank you so much once again. Thanks a lot. Feels very special coming back. Thank you. Of Shyam Singh Roy Tamil version also here in Chennai again with all of you. Thank you so much. Special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much. Special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much. Special coming back. Thank you.
option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. Option also here in Chennai again with all of you. Thank you so much for special coming back. Thank you. All of you. Thank you so much for special coming back. Thank you. All of you. Thank you so much for special coming back. Thank you. All of you. Thank you so much for special coming back. Thank you. All of you. Thank you so much for special coming back. Thank you. All of you. Thank you so much for special coming back. Thank you.
நீங்க ஆஃபீஸ்